ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் 1000 500ன்னு சொல்லிட்டு பணத்தை வீணாக்காமல் அழகாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு, தேவையில்லாத பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோங்க. அதுவும் ஜீரோ காஸ்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொபைல் பாக்ஸுக்கு உள்ள ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, சார்ஜர்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த பாக்ஸை எப்படி நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த பாக்ஸை எப்படி நான் ஒட்டுறனோ அதே மாதிரி அந்த மூடியை திருப்பி போட்டு அழகாக டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒரு சைடில் மட்டும் தான் டேப் போட்டு ஒட்டணும், 2 சைட்லேயும் ஒட்டக்கூடாதுங்க. பாருங்கள், ஒரு சைடில் டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அதே டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹோல்ஸும் அடைஞ்சிரும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், ஒரு சைடில் க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு சைடில் மட்டும் ஓப்பனாக இருக்கும். இதை என்ன கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சணல் கயிறு எடுத்திருக்கேன். அந்த சணல் கயிறை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் கட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி கூட இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மூடி எடுத்திருக்கேங்க. பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடி தான் எடுத்திருக்கேன். அந்த மூடியை இதுக்கு மேலே அந்த ஹோல்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸை நான் ஜுவல் பாக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ்க்குள்ளே அழகாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செயின்ஸு, இயரிங்ஸு, பேங்கிள்ஸு, இது எல்லாத்தையுமே அழகாக இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது க்ளோஸ்டாக இருக்கிறதால அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். டஸ்ட்டு படியவே படியாது. பாருங்கள், சேஃபாகவும் இருக்குங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம மொபைல் பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை அழகாக ஒரு ஜுவல் பாக்ஸாக மாற்றியாச்சுங்க. இந்த ஜுவல் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காவெல்லாம் எடுத்த பிறகு இந்த கொட்டாங்குச்சியை தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைஸை ஜீரோ காஸ்ட்டில் ரெடி பண்ண போகிறேங்க. பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லைட்டாக இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே, அந்த நார் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளவும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இந்த டஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கொட்டாங்குச்சிகளை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்காக நான் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பேங்கிள்ஸை இந்த கொட்டாங்குச்சியுடைய பேக் சைடில் இந்த மாதிரி கவுத்து போட்டு ஒட்டி விட்டுருங்க. க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா அழகாக ஒட்டிக்கும். அடுத்தது இந்த 3 கொட்டாங்குச்சியும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்த்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் திருப்பிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, அழகான ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஜீரோ காஸ்ட்லங்க. இதில் நம்ம இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே டைமில் 3 ஐட்டமை இந்த ஒரு ஆர்கனைசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிச்சனில் ஒரு ஓரத்தில் இந்த ஆர்கனைசரை வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணி ஜீரோ காஸ்ட்டில் நம்ம ஒரு அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்லாம் யூஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த சோப் கவரை தூக்கி தான் போடுவோம். பட் இந்த சோப் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் இருக்குங்க. பாருங்கள், இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. எந்த சோப்பாக இருந்தாலும் சரி, நம்ம குளிக்கிற சோப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த கவரில் பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் இருக்கும். அந்த நறுமணத்தை வீணாக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. பாருங்கள், அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கவர்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். நான் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சோப் கவரை
வச்சு விட்டுறலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாக்ஸு கர்ச்சிஃப் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல ஷாக்ஸையோ கர்ச்சிஃபையோ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த சோப் கவரை வச்சு விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு ஷாக்ஸ்லேயும் சரி அந்த கர்ச்சிஃப்லேயும் சரி எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த சோப்புடைய வாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த சோப் கவரை கூட நம்ம தூக்கி போடாமல் கம்ஃபர்ட்டே யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நறுமணத்தை வர வைக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம நகைலாம் வெட்டுறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல உட்காந்து வெட்டினாலும் சரி பேப்பர் வச்சு வெட்டினாலும் சரி நகம் வெட்டும் பொழுது அந்த நகம் வந்து பார்த்திங்கன்னா தெரித்து கீழே விழுந்துடும். எங்கே விழுதுனே தெரியாது. ஒரு சில டைமில் நகத்தை வெட்டி முடித்த பிறகு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தொடப்போம் முறம்லாம் வச்சு க்ளீன் பண்ணி வாரிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து இருந்த இடத்துலேருந்தே நகத்தை கட் பண்ணிக்கலாம். ஒரு நகம் கூட கீழே விழாதுங்க. ஸோ எப்படின்றத இப்போ பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணோன்னா இப்படி தான் கையில் எடுத்து தான் அந்த நகத்தை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கையே வைக்க வேண்டாம். ஈஸியாக நகத்தை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டேப் எடுத்துக்கலாம். அந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில் கட்டருடைய சைடில் வந்து ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த டேப்பை அழகாக கட் பண்ணி சின்ன துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள். ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த டேப்பு அழகாக கவர் பண்ணிடலாம். பாருங்கள். ஒரு சைடில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்த சைடு இருக்கு இல்லைங்களா, ஆப்போசிட் சைடு, அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி அந்த டேப்பை கட் பண்ணி அழகாக வந்து அந்த ஓப்பன் இல்லாத மாதிரி நீங்கள் கவர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி டேப் ஒட்டும் பொழுது ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள், அந்த போர்ஷனில் டேப் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெயில் வந்து கட் பண்ண முடியும். பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் அழகாக டேப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க. நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெயிலை எப்பவும் போல் கட் பண்ணிக்கலாம். ஒரு நகம் கூட கீழே விழவே விழாதுங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நகத்தை கட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேப்புக்கு உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நகம் வந்து ஒட்டிக்கும். ஸோ கீழே வந்து நகம் விழவே விழாது. ஸோ சென்டர் போர்ஷனில் இருக்க மாதிரி அந்த நெயில் கட்டரில் நகத்தை வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நகம் வந்து கீழே விழாமல் உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில் கட்டருக்கு உள்ளவே இருக்கும். அந்த நகமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பில் ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அழகாக வந்து அந்த டேப்பை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு நகம் கூட கீழே விழலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நகமே வந்து கீழே விழலை. இப்போ நம்ம ஈஸியாக வந்து அந்த டேப்பை மட்டும் எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாங்க. பாருங்கள். அந்த டேப்பை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணால் அந்த நகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பில் வந்து ஒட்டி இருக்குங்க. நான் ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம இன்னொரு சைடில் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த நகம் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேப்லேயே ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட கீழே விழவே விழாது. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து இதை மடித்து தூக்கி போட்டுடலாங்க. வேறு எந்த வேலையுமே இல்லை. ஸோ நகம் வந்து கீழே விழாமல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸை தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஸ்லேட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்லேட்டை வாங்கி கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, எழுதவும் முடியாது, தூக்கி தான் போட்டுருவாங்க. அந்த தூக்கி போடக்கூடிய ஸ்லேட்டை நம்ம தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. அந்த ஸ்லேட்டுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு மஞ்சப்பை இருந்தால் கட் பண்ணி உள்ளே வச்சு விட்டுருங்க. பாருங்கள். அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி அந்த பையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பை இல்லைன்னா நீங்கள் பழைய பேப்பர், நியூஸ் பேப்பரோ நோட் பேப்பரோ கட் பண்ணி அழகாக போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு உள்ளே வச்சு விட்டுடலாம். பாருங்கள். நான் வந்து 2 லேயர் இருக்குது, அப்படியே வச்சுக்கிறேன். இல்லை சிங்கிள் லேயர் போதுன்னா சிங்கிளாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு சூப்பரான ஆயில் பாட்டில்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள். நெய் பாட்டில், ஆயில் பாட்டில், இந்த மாதிரி எண்ணெய் கிண்ணம், இது எல்லாத்தையுமே இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மேடையில் படவே படாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. கிச்சன் மேடையும் உங்களுக்கு அழுக்காகாது, பிசு பிசுன்னு ஆகாதுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி நம்ம
நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் கூட நிறைய ஆயில் பாட்டில்ஸை இதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நான் என்கிட்ட இருந்த பாட்டில்ஸை மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மஞ்சப்பை அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு வேறு பை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்லேட் வந்து அப்படியே தான் இருக்கும். தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சண்முக பாண்டியன், அங்கமுத்து, ஜெர்ரி ரிச்சர்ட், சுபி, மினு சுதர்சன், சசி அருள், அன்னபூரணி, ஆயிஷா, பிரதர்ஷனா, சிவசுரேந்தர், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.